ஓகே. இப்போ 2 மார்க் சீரீஸில் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சேட்டிலைட் அப்படின்னா என்னென்னா, சேட்டலைட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பாடி தட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் எர்த் ஆர்பிட். எர்த் ஆர்பிட்டில் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடி தான் வந்து சேட்டலைட். ஸோ சேட்டலைட்டோட கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ யூஸ் ஆஃப் ஆர்பிட்டிங் சேட்டலைட் டு ரிசீவ் அண்ட் ஆம்ப்ளிஃபை தி ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா டு தி எர்த் ஸ்டேஷன். வரக்கூடிய எர்த் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடியதும் அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை சென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல் தான் சேட்டலைட் கம்யூனிகேஷன். அடுத்து கெப்லர்ஸ் லா பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு பண்ணலாம். இட் ஸ்டேட்ஸ் அ பாத் ஃபாலோடு பை த சேட்டலைட் அரவுண்ட் த ப்ரைமரி வில் பி எக்லிப்ஸ். சேட்டலைட்ஸ் ரவுண்ட் பாயிண்ட் வர்றது தான் அது ஒரு எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோட ஃபார்முலா எட்டென்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a. இதில் வந்து 2 ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும், F1 and F2 இருக்கும், சென்டர் ஆஃப் பாடி இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாடிஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து கெப்லர்ஸ் செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் தட் சேட்டலைட் ஸ்வீப் அவுட் த ஈக்குவல் ஏரியாஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு சேட்டலைட் இங்கிட்டிருந்து இது சென்டர் ஆஃப் பாடி, அது எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது எர்த்துனா இங்கே வந்து ஒரு சேட்டலைட் போகுது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் போகுது. ஸோ இது மூவ் ஆகக்கூடிய டைமும் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க கெப்லர் செகண்ட் லா. கெப்லர்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டேட்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் த பீரியாடிக் டைம் ஆஃப் அ ஆர்பிட் இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கியூப் ஆஃப் த மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாடிஸ். அப்போனா இதில் வந்து ஃபார்முலா வச்சுக்கோங்க, P is equal to 2πn அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ அப்புறம் வந்து இது ஆர்பிட்டல் பேராமீட்டர்ஸ் தான் கொஸ்டின் 2 மார்க்ஸ் வந்துடும். அப்போஜினா அப்பால் இருக்கிறது, அப்பால்னா ஃபர்தர் பாயிண்ட். இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் த ஃபர்தஸ்ட் ஃப்ரம் தி எர்த் ஸ்டேஷன், அது வந்து அப்போஜின்னு சொல்கிறோம். பெரிஜின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது க்ளோசஸ்ட் பாயிண்ட் பெரிஜின்றது. இப்போ லைன் ஆஃப் அப்சைட்ன்றது பெரிஜியும் அப்சைட்டையும் ஜாயின் பண்ணுறது தான் லைன் ஆஃப் அப்சைட்ஸ். அசெண்டிங்னா இப்போ இந்தியாவில் எடுத்துக்கலாம், சவுத்துலேருந்து நார்த்து. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. அசெண்டிங் நோடுது சவுத்து டு நார்த்து, டிசெண்டிங் நோடுது நார்த்து டு சவுத்து. அது ஈக்குவட்டோரியல், இந்த ஈக்குவட்டோரியல் லைனில் சவுத்து டு நார்த் இருக்கிறது அசெண்டிங் நோடு, நார்த்து டு சவுத் இருக்கிறது டிசெண்டிங் நோடு. இன்க்ளினேஷன்னா ஒரு எர்த்தில் வந்து இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட் தான் இன்க்ளினேஷன். ஓகே, அது வந்து அடுத்து வந்து மீன் அனாமலின்றது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் சேட்டலைட் விச் ரெஃபர்ஸ் டு தி பெரிஜி. ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆங்குலர் பொசிஷனில் சேட்டலைட் வித் ரெஃபரன்ஸாக வந்து பெரிஜியை வச்சுருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பெரிஜினா க்ளோசஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து ட்ரூ அனாமலியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பெரிஜியிலேருந்து இந்த ஆங்கிள் பெரிஜி டு சேட்டலைட் பொசிஷன். இப்போ வந்து பெரிஜின்றது இப்போ இங்கே எர்த்திங் இருக்குன்னா பெரிஜின்றது நியரஸ்ட் பாயிண்ட்டா, அதுலேருந்து சேட்டலைட் பொசிஷன் இங்கே இருக்குன்னு அந்த ஒரு ஆங்கிள் தான் வந்து ட்ரூ அனாமலி. ஓகே, அஸ்மித் ஆங்கிள்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இன்டர்செக்ஷன் ஃபார் த லோக்கல் ஹரிசாண்டல் பிளெயின் அண்ட் த பிளெயின் பாசிங் த்ரூ த எர்த் ஸ்டேஷன் த சேட்டலைட் அண்ட் சென்டர் ஆஃப் த எர்த்து. இதுக்கடுத்த 3 ரீஜன் இருக்குது, ரீஜன் 1, ரீஜன் 2, ரீஜன் 3. இதில் வந்து IOR, அதுக்கடுத்து AOR, அடுத்து இன்னொரு PORன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பெசிபிக் ஓஷன் ரீஜன். அதுக்கடுத்து இன்னொரு ரீஜன் இருக்கும், IOR இருக்கும். இந்த ரீஜன் 1ல் வந்து யூரோப், ஆஃப்ரிக்கா, மங்கோலியா. ரீஜன் 2ல் நார்த்து, சவுத்து அமெரிக்கா, கிரீன்லாண்டு. ரீஜன் 3ல் ஏசியா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் பசிபிக். ஸோ இப்போ வந்து சேட்டலைட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் பார்க்க போகிறோம். மொபைல் சர்வீஸு, ஃபிக்ஸட் சர்வீஸு, ப்ராட்காஸ்டிங் சர்வீஸு, மொபைல் சர்வீஸு, நேவிகேஷன் அண்ட் மெட்ரலஜிக்கல் சர்வீஸஸ். அதுக்கடுத்து போலார் ஆர்பிட்டிங் பார்க்க போகிறோம். போலார் ஆர்பிட்டிங்கிறது எதர் the satellite orbits of the earth in such a way that covers the north and south. நார்த்து சவுத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கிறது தான் போலார் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரியை பொறுத்த வரைக்கும் there is no necessary for tracking ஆண்டனாவை ட்ராக்கிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதில் ஜியோ ஸ்டேஷனரியில். லுக் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அஸ்மித் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை வந்து டேர்ம் பண்ணுறது தான் லுக் ஆங்கிள். அப்புறம் வந்து ஸ்டேஷன் கீப்பிங்னா இட் இஸ் அ ப்ராசஸ் மெயின்டைன்டு பை த சேட்டலைட் அகெயின்ஸ்ட் தி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். என்னென்னா டைம் பொறுத்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ டைம் பிகாஸ் இனிஷியலி பிளேஸ் இன் த கரெக்ட் ஆர்பிட், நேச்சுரல் ஃபோர்ஸ் இன்டியூஸ்டு வித் ப்ராக்ரெசிவ் ட்ரிஃப்ட்.
ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் ப்ரெசன்ஸ் இன் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் இஸ் கால்டு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். இதில் வந்து ஒன் ஆஃப் தி சேட்டலைட்ஸ் அப்பியர் ஸ்டேஷனரி ரிலேட்டிவ் டு தி எர்த்து. ஈக்குட்டோரியல் பிளேன் இன்க்ளினேஷன் வந்து ஒரு 0 டிகிரியாக இருக்கும். தி சேட்டலைட் மஸ்ட் பி ஆர்பிட் எர்த்து த சேம் டைரக்ஷன் ஆஃப் எர்த்து ஸ்பின். எர்த்து சுற்றுறதோடு சேர்த்து சுற்றுறது தான் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். ஓகே, இப்படி சுற்றி வைக்கிறது. இப்போது சன் டிரான்சியன்ட் அவுட்டேஜ். சன் டிரான்சியன்ட் இஸ் நத்திங் பட் சன் கம்ஸ் வித் அ பீம் வித் ஆஃப் எர்த்து. அதோட பீமு the station antenna. During this period, the sun behaves as an extremely noise source and it blanks out the signal satellite. It affect terms of இதில் என்னென்னா சன்ரைஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பீம் வந்து வந்து எர்த்து ஸ்டேஷனை அட்டாக் பண்ணும்போது அந்த பீரியடில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸ் சோர்ஸாக வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த சேட்டலைட் அவுட்டேஜ் வந்து எல்லாமே வந்து ஃபெயிலியர் மாடலில் மாறிடும். ஸோ அடுத்து வந்து போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட். போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் விச் த ஆர்பிட் ஆஃப் எர்த்து விச் டூ நாட் விச் தச் அ வே கவர்ஸ் அ நார்த் அண்ட் சவுத் போலார் ரீஜன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நார்த் அண்ட் சவுத் போலார் ரீஜனை கவர் பண்ணுறதா போலாரிங் ஆர்பிட்டு. அதில் வந்து சேட்டலைட் கேட்டிருக்காங்க. அதே தான் எழுதணும். விச் கவர்ஸ் தி நார்த் அண்ட் போலார் எழுதிட்டு இது என்விரான்மெண்டல் மானிட்டரிங்க்கும் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் போலார் ஆர்பிட்டை பற்றி இது பண்ணிக்கலாம். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னா ஸ்ட்ரிக்ட்லி சர்க்குலர், எர்த்து மூமெண்ட்டை வச்சு இது சுற்றும். இது போலார் ஆர்பிட் மோஸ்ட்லி சர்க்குலர், ஏன்னா சர்க்குலர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒன்லி ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் ப்ரெசென்ட்டு. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் போலார் ஆர்பிட் இதில் ப்ரெசென்ட்டு. கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைட் வந்து 36,000 கிலோமீட்டர் அபோவ். இதில் வந்து ஹைட் பிட்வீன் 800 to 900 கிலோமீட்டர் அபோவ் தி எர்த். ரொம்ப கிட்டவே இருக்கும் இது. சரி, இது பெக்யூலர் ஏரியா தான் கவர் பண்ணும், இது ஹோல் ஏரியாவை கவர் பண்ணும். ஓகே, இது வந்து இப்போ 30 to 36,000ன்றது லைக் இது ஹோல் எர்த்தை கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். த சர்வீஸ் ப்ரொவைடட். வாட் ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடட் வித் போலார் ஆர்பிட்? போலார் ஆர்பிட்டில் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணேன்? வெதர் கண்டிஷன் ஓவர் த என்டையர் எர்த்து. ஓகே, அடுத்து ப்ரொவைட் த வைட் ஏரியாஸ் ஆஃப் டேட், விசிபிள் இன்ஃப்ராரெட் ரேடியோமெட்ரிக் இமேஜிங் அண்ட் இமேஜிங் பர்பஸ் அண்ட் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, அடுத்து கேன் கேரி த அல்ட்ரா வயலட் சென்சார் மெஷர்ஸ் ஜோன் லெவலில் வந்து இது வந்து கவர் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வெதர் கண்டிஷனா. ஓகே, இது பொறுத்த வரைக்கும் இமேஜிங், ரிமோட் சென்சிங். அடுத்து இது வந்து ஜோன் லெவல்னால் பார்டர் அண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சன் சிங்க்ரனஸ் சேட்டலைட் ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் விச் சேட்டலைட் அக்ராஸ் தி சேம் ஸ்பாட் ஆன் த எர்த் அட் த சேம் லோக்கல் டைம் ஆஃப் ஈச் டே எது கிராஸ் ஈக்குட்டோரியல் சேம். ஓகே, which every day the same area of earth can be viewed by the satellite under the same time. இப்போது இது வந்து ஒரு சன் சிங்க்ரனஸை பொறுத்த வரைக்கும் இதான் சன்னுன்னு, அது கீழே இங்கே ஒரு சேட்டலைட் இருக்குது. அதுக்கடுத்து இதுதான் வந்து எர்த்து. இப்போது இது சுற்றி இங்கே தான் அந்த ரே படுது 1 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது சுற்றி வரும்போது அடுத்தும் அதே இடத்துல தான் அந்த வியூ பண்ணுறேன். அது வந்து 1 இது 1 இது 1 ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சேம் லோக்கல் டைம்லேயும் சேம் பிளேஸில் வந்து சேம் பாட்டில் வந்து அது மீட் பண்ணுறது. ஓகே, என்ன டிகிரி இல்லைன்னா 0.9856 டிகிரி டே. ஓகே, அசெண்டிங் பாசஸை பொறுத்த வரைக்கும் இந்த in the case of polar orbiting satellite, the orbital pass the satellite from south to north. It refers to ascending pass. Okay, orbital pass, ascending pass or descending pass இருக்குது. ascending pass பொறுத்த சவுத் டு நார்த்து, இதை பொறுத்த வரைக்கும் சவுத் டு நார்த்து டு சவுத்து. ஸோ அதை மட்டும் ஞாபகம். நம்ம அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட மாதிரியே தான் இதுவும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவேஷன். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்போசினா இதுக்கு அப்படி இங்கே பார்த்துக்குங்க 6 இங்கே வந்து அடிஷன் வரும். அப்போசினா அடிஷன் HA = RA - R. இதே மாதிரி தான் HP = ஹைட்டு வந்து RP - R. ஆனால் இங்கே A வந்ததுனால அடிஷனு RA = A × 1 + E எட்டர்னிசிட்டி. அதே மாதிரி RP = இது வந்து ப்ளஸ் வந்தால் இதுக்கு ஆப்போசிட்டு மைனஸ் வரும், A × 1 - E. ஓகே, ஏன்றது செமி மேஜர் ஆக்சிஸ், ஈன்றது எட்டர்னிசிட்டி, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ இப்போ இந்த ஆப்லேட்ஸ் ஸ்ட்ரெப்பாய்டு அப்படின்றது எர்த் இஸ் நாட் பெர்ஃபெக்ட்லி ஸ்பெரிக்கல். ஓகே, பெர்ஃபெக்டாக ஸ்பெரிக்கலாக இருக்காது. இட் இஸ்